Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோன்னா 4th chapter 12th accountancyல 4th chapterல goodwill பற்றி பார்க்க போகிறோம். அதில் illustration 1 பாருங்கள். The following are the profits of a firm in last 5 years. அதாவது firmோட profit வந்து last 5 yearsோட firm profit கொடுத்துருக்காங்க. 2014ல 4,000, 2015ல 3,000, 2016ல 5,000, 2017ல 4,500, 2018ல 3,500. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா calculate the value of goodwill at 3 years purchase. எத்தனை இயர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க? 3 years பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ப்ராஃபிட் ஃபார் 5 years. 5 yearsக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சி நம்ம 3 years பர்ச்சேஸால் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ குட்வில் அப்படின்னா என்னென்னா ஒரு கம்பெனியோட நற்பெயர், அதாவது குட் நேம் சொல்லலாம். அதுதான் வந்து பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு ரெப்புடேஷன். ஓகேவா, இதுதான் குட்வில். இப்போ குட்வில்லை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா குட்வில்க்கு ஃபார்முலா வந்து மேலேயே கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். அப்போது ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? டோட்டல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா பாருங்கள். டோட்டல் ப்ராஃபிட் எல்லா இயரோட ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணி எத்தனை இயர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதால் டிவைட் பண்ணால் ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடச்சிடும். ஓகேவா, இந்த சம் போட புரியும். வாங்க சம் போடலாம். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபார்முலா எழுதிக்கிறோம். goodwill is equal to average profit into number of years of purchase. இப்போ average profit கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? total profit plus number of years. total profit அப்படிங்கும்போது எந்த இயர்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். total years எத்தனை? 4,000. 2014ல 4,000. அப்போ 4,000. ஓகே, 4,000 plus 3,000 plus 5,000 plus 4,500 plus 3,500. இப்போ டோட்டல் ப்ராஃபிட் எழுதியாச்சா? நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஃபார்முலா படி நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை இயர்ஸ் கொடுத்துருக்காங்க? 1 2 3 4 5. அப்போ 5ஆல் டிவைட் பண்ணும். ஓகேவா, 4,000 plus 3,000 plus 5,000 plus 4,500 plus 3,000 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? 20,000. 20,000 டிவைடட் பை 5. அப்போது 4,000. ஓகேவா, இதுதான் வந்து என்னது? ஆவரேஜ் ப்ராஃபிட். இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம குட்வில் ஃபார்முலாவில் அப்ளை பண்ண வேண்டியதான். குட்வில் இஸ் ஈக்குவல் டு average profit into number of years of purchase. இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளோ கிடச்சிருக்கு நமக்கு? 4,000. நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் என்ன எவ்வளோ சம்மில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 years ஆஃப் பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் 4,000 into 3. 4,000 into 3 போட்டிங்கன்னா 4 3s are 12. அப்போது rupees 12,000. அப்போ குட்வில்லோட ஆன்சர் rupees 12,000. ஓகே, புரியுதா? நெக்ஸ்ட்டு illustration 2 பார்ப்போம். illustration 2 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். illustration 2ல அதே தான் கொடுத்துருக்காங்க, அதே மெத்தட் தான். The profit and losses of a firm for the last 4 years were as follows. இதில் பாருங்கள், 2015க்கு 15,000 கொடுத்துருக்காங்க, 2016க்கு 17,000 கொடுத்துருக்காங்க, 2017க்கு 6,000 லாஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ராஃபிட்டை தான் நம்ம ஆட் பண்ணணும், லாஸை என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். 2018ல் 14,000 கொடுத்துருக்காங்க. என்ன? யூ ஆர் ரெக்வயர்ட் டு கால்குலேட் த அமௌண்ட் ஆஃப் குட்வில் ஆன் த பேசிஸ் ஆஃப் 5 years ஆஃப் பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க. ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப் லாஸ்ட் 4 years. இப்போது இதுக்கு என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதுவோம். குட்வில் இஸ் ஈக்குவல் டு average profit into number of years of purchase. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கும் ஃபார்முலா எழுதுங்க.
average profit is equal to total profit divided by number of years. இப்போ total profit எப்படி கண்டுபிடிப்போம்? total profit பாருங்க என்னென்ன amount கொடுத்திருக்காங்க 15000 கொடுத்திருக்காங்களா 15000 next 17000 2016 கொடுத்திருக்காங்க 17000 next loss 6000 கொடுத்திருக்காங்க 2017 க்கு 6000 loss கொடுத்திருக்காங்க அப்ப minus 6000 next 2018 க்கு 14000 இது எல்லாத்தையும் 15000 plus 17000 plus 14000 ஆட் பண்ணி 6000 ஓட லெஸ் பண்ணனும் இப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு 4 இயர்ஸ் இருக்கா இந்த லாஸான இயரிங் தான் கால்குலேட் பண்ணிக்கணும் 1 2 3 4 அப்ப டிவைடட் பை 4 15 plus 17 on 26 20 32 plus 14 36 46 ல minus 6 போயிடுச்சுனா 40000 divided by 4 per rupees 10000 average profit நமக்கு கிடைச்சிருச்சு rupees 10000 இப்போ goodwill கண்டுபிடிக்க போறோம் goodwill is equal to மறுபடியும் ஃபார்முலா எழுதுங்க goodwill is equal to average profit into number of years of purchase average profit நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு 10000 கிடைச்சிருக்கு into number of years of purchase சம்ல எத்தனை இயர்ஸ் கொடுத்திருக்காங்க 5 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க அதனால 5 இப்போ rupees 50000 இதான் goodwill amount ஓகே சம் புரியுதா நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் third sum illustration 3 பார்க்க போறோம் illustration 3 ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க a partnership firm has decided to value its goodwill for the purpose of settling a retiring partnerக்கு வந்து செட்டில்மென்ட் பண்றாங்க அப்போ என்ன பண்றாங்க the profit of the firm for the last 4 years ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க ஓகேவா 2015 2016 2017 2018 கொடுத்திருக்காங்க the business was looked after by a partner no remuneration was paid to him எந்த remuneration அவர் கொடுக்கல அந்த பார்ட்னருக்கு the fair remuneration of the partner valued at comes rupees 6000 per annum remuneration வந்து அவருக்கு 6000 per annum நோட் பண்ணி கொடுத்திருக்காங்க இப்போ find out the value of goodwill if it's valued on the basis of 3 years purchaseல கொடுத்திருக்காங்க average profit for last 4 years ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம் average profit கண்டுபிடிக்க போறோம் பாருங்க average profit is equal to illustration 3 first average profit கண்டுபிடிப்போமா average profit கண்டுபிடிக்க total profit divided by number of years of purchase number of years இப்போ total profit எப்படி கண்டுபிடிப்போம் எவ்வளவு கொடுத்திருக்காங்களோ எல்லா இயரோட ப்ராஃபிட்டையும் நம்ம ஆட் பண்ண போறோம் என்னன்னா பாருங்க to the 40000 plus 50000 plus 48000 plus 46000 40000 plus 50000 plus 48000 plus 46000 எவ்வளோ இயர்ஸ் வருது 1 2 3 4 4 இயர்ஸ் வருது டிவைடட் பை 4 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க 40 plus 50 90 1,38,000 plus 1,84,000 வரும் 1,84,000 divided by 4 அப்போ எவ்வளோ வருது average profit 4 4s are 16 4 6 are 24 46,000 வரும்
ஓகேவா? இப்போது ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு 46,000. இப்போ என்ன பண்ணணும், இந்த 46,000லேருந்து அவரோட பார்ட்னர் ரிட்டையர்மெண்ட் பார்ட்னரோட ரெமுனரேஷன் இருக்குல்ல, அதை லெஸ் பண்ணி காட்டணும். ஓகேவா? ஆவரேஜ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு 46,000 minus fair remuneration. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? பெர் இயர்லி 6,000 கொடுத்துருக்காங்க. இதை லெஸ் பண்ணிங்கன்னா 40,000ங்கிறது தான் வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட். ஓகேவா? அவரோட ரெமுனரேஷனை லெஸ் பண்ணி காமிக்கணும். இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ குட்வில் கண்டுபிடிக்க போகிறோம். குட்வில்க்கு என்ன ஃபார்முலா? ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு number of years of purchase. ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளோ போட்டு வச்சுருக்கோம்? 40,000 கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோமா? அந்த 40,000 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ சம்மில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போது 3 இயர்ஸ் 3 இன்ட்டு 3 40,000 இன்ட்டு 3 rupees 1,20,000 குட்வில் அமௌண்ட். ஓகேவா? சம் புரியுதா? இப்படி தான் குட்வில் கால்குலேட் பண்ணோம். ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். இதெல்லாம் 5 மார்க்ஸ் சம்மில் கேட்பாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.